பொதுவாக வந்து சில பெண்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஹெவி ப்ளீடிங்காக தான் மேடம் எனக்கு இருக்கும். அதாவது வயசுக்கு வந்ததுலேருந்தே நான் வந்து நிறைய பேட்ச் சேஞ்ச் பண்ணுவேன். இல்லை என்னால் பேட்ச்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது, மென்ஸ்ட்ரல் கப் வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஸ்பெசிஃபிக்காக ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்கோடைய ப்ராப்பர் டெஃபினேஷனில் ஃபிட் ஆக மாட்டாங்க. அதாவது 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பேட் மாற்றுறது, இல்லை பெரிய பெரிய கிளாட்டாக விழுறது, இந்த மாதிரி ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் சொல்லக்கூடிய டெஃபினேஷனில் இவங்க வரமாட்டாங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே ஹெவி ப்ளீடர்ஸாக இருப்பாங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் அவங்க ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற பெண்களுக்கு பொதுவாக பார்த்தோம்னா ஏற்கனவே நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்குது, அவங்க ஒழுங்காக அவங்க நியூட்ரிஷனை ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கல அப்படின்னா க்ரானிக் அனீமியா, அதாவது நீண்ட காலமாக ரத்த சோகை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ப்ளீடிங் ஹெவியாக இருக்குது, நிறைய பேட்ச் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட்டாயமாக உங்கள் நியூட்ரிஷனை பார்த்துக்கிறது நல்லது. ஸ்பெஷலாக அயர்ன் ரிச் டயட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்பப்போ ஹீமோக்ளோபின் செக் பண்ணிக்கணும். ஹீமோக்ளோபின் லெவல்ஸை ஒரு பர்டிகுலர் லெவல் மேலே, அதாவது 11-12 போல் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.